வணக்கங்கண்ணா. நான் கேஎம்ஆர் டிரான்ஸ்போர்ட் ஓனர் பேசுறேண்ணே. கேஎம்ஆர் எந்த ஊருங்கண்ணா? திருச்சிண்ணே. நான் திருச்சி. சொல்லுங்கண்ணா. நான் ஒரு 20 ஃபீட் வண்டி, கண்டெய்னர் வண்டி, சின்ன வண்டி தான் வச்சிருக்கிறேன். 20 ஃபீட் வண்டி. சரிங்கண்ணா. ஒண்ணுண்ணா, ஒரு சின்ன ஒரு அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் டெல்லி கூர்கான் லோடு ஏற்றிட்டு போனேன். கூர்கான் லோடு ஏற்றிட்டு போயிட்டு கூர்கான் லோடு இறக்கிட்டு எனக்கு நியூ டெல்லிக்கு அந்த பக்கம் தள்ளி லோடு மறுபடியும் திருப்பூருக்கு ஒரு லோடு வந்துச்சு. சரி ஏத்த போறேன் அப்படின்னு சொல்லி வாடகை எல்லாம் பேசி வாடகை 72,000 ரூபாய் பேசியாச்சு. சரி போனேன். அதான் ஃபர்ஸ்ட் நட போறேன் நானு. போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கிரீன் டாக்ஸின்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. எங்களுக்கு புது வண்டி தான், 2023 மாடல் தான், ஆனா டீசல் வண்டி. அப்ப நான் கிரீன் டாக்ஸ் வாங்கி தான் உள்ள போகணும் இல்லைங்களா? ஆமா. சொன்னாங்க என்கிட்ட கிரீன் டாக்ஸி இருக்குதுன்னு சொன்னாங்களே தவிர அது இப்படி இருக்கும், நீ இப்படி கவனமா போகணும், இப்படி வரணும்னு சொல்லல. சரி ஆமா போனீங்கன்னா அவங்களே நிப்பாட்டுவாங்க, குடுத்துருவாங்க, டோல்ல கொடுப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு நானும் அதை நம்பிட்டு நான் பாட்டு வந்துட்டு இருந்தேன். இருந்தா இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதுல ஒரு பெரிய பிரார்த்தனை நடக்குதுங்க சார். இதுல கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். இத கண்டிப்பா இத என்ன ரொம்ப வந்துட்டு நானு மனசு எடுத்து போய் அப்படியே அழுதுட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மெயின் ரோடு இப்படி போகுது அப்படின்னா, அது நம்ம பெங்களூர்ல பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிசிட்டி போறதுக்கு பாலசீட் வாங்கிட்டு போற மாதிரி ரோடு போட்டு பாத்துறீங்களா? ஆமா. அதே மாதிரி எலக்ட்ரானிசிட்டி போறவங்க லெப்ட்ல போய் டோல் வாங்கிட்டு அப்படி போயிடலாம். அந்த மாதிரி சார் இவங்க ஒரு டோல் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த பக்கம் நேரம் மெயின் ரோடு ஃப்ரீயா போற மாதிரி இருக்கு. ரோடு லெப்ட் சைட்ல அந்த மாதிரி இருக்குது. இவங்க என்ன செய்யணும் சார், இவங்க ஒரு டோல் வாங்குறவங்க முன்னாடியே உட்காந்து அப்படி லாரி வர்றப்போ ஒரு டார்ச் லைட் நைட்ல அடிச்சு இப்படி உள்ள வான்னு சொன்னாங்க. சரி யாரும் டார்ச் அடிக்கிறாங்க, என்னவா இருக்கும் நம்ம பாத்துட்டு போலான்னு வரலாம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த டோலை தாண்டி இந்த கட்டையை ஒட்டி கரெக்டா எந்தெந்த வண்டியில அப்படி பாஸ் ஆகணும் வெயிட் பண்ணி பாத்துருந்து பாஸ் ஆகிற வண்டியை கார் எடுத்துட்டு வந்து புடிச்சு அந்த வண்டியை புடிச்சு அழுகாம கூட்டிக்கிட்டு வந்துட்டு 18,000 எனக்கிட்ட 18,000 கேட்டாங்க. அதாவது 1,800 ரூபாய்ங்களா அதுக்கு அந்த கிரீன் டாக்ஸி. அது வாங்காம அப்படி ஸ்ட்ரைட்டா கொஞ்சம் தூரம் வந்ததுனால 10 டைம் பெனால்ட்டியா. 10 டைம்ஸ் பெனால்ட்டியா. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, என்னுடைய அந்த ஸ்லிப் இப்பதான் வந்துட்டு இருக்கேன் டெல்லியில இருந்து. நான் அனுப்பிச்சிட்டேன் பாருங்க. இப்ப கடைசியில பேரம் பேசி நான் முடியாது, என்ன சார் இப்படி ரொம்ப கஷ்டங்க, நான் ரொம்ப நொந்து போய் தான் வந்திருக்கிறேன், இதான் முதல்ல வந்திருக்கிறேன்னு சொல்றதுனால சின்ன வண்டி எம்டி வண்டி இருக்கு, லோன் வண்டி கூட கிடையாது, எம்டி வண்டி தான். கடைசியில பேரம் பேசி 7,000 ரூபாய் ஜிபே பண்ணி தான் அவனுக்கு சொன்னாங்க. 7,000 ரூபாய் ஜிபே பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இது நியாயங்களா? ஒருத்தர் தெரியாமல் ஒரு தவறு தெரியாத தனமாக ஒரு தவறு, சின்ன தவறு, அந்த ரொம்ப தூரம் கூட போயிடல. நானு கொஞ்சம் அந்த பக்கம் வந்துட்டேன், இதுல வரக்கூடாதுப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு வர ரைட்டு அல்லது அங்கேயே வச்சாலும் ஒரு 1,000 ரூபாய் பெனால்ட்டி போடலாம். நான் மட்டும்தான் பரவாயில்ல சார், டாரஸ் வண்டி 12 வீல் வண்டி 14 வீல் வண்டில ஒரு 2-3 வண்டி போகுது. எனக்கு அதை பார்த்தோம்னா எனக்கு ஓவர்வா கலங்கிடுச்சு. அப்படி நமக்கே 18,000 கேட்டானே, அவங்களெல்லாம் என்ன பண்ண போறானோ தெரியலையான்னு. நான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு விடிவு காலம் தேவை. நான் என்ன கேக்குறேன்னா சார், இப்ப இன்டர்கிரேட் செக் போஸ்ட் ஒண்ணு இருக்கு, ஆர்டிஓ செக் போஸ்ட் மெயின் ரோடு நேரா போகும். ஆனா ஆர்டிஓக்குள்ள போறதுக்குன்னு தனியா ஒரு ரோடு போட்டு அங்க போய் இடம் போட்டு அப்படியே வெளியில மறுபடியும் அந்த மெயின் ரோடு ஏறும். ஆமா, சப்போஸ் அந்த இடத்துல அந்த டிரைவர் ஏதோ ஒரு ஞாபகத்தினாலயோ அல்லது தெரியாமையோ கொஞ்சம் நேரம் வர்ற மாதிரி தெரிஞ்சாலே உடனே அங்க நிக்கிறவங்க சைகை பண்ணுவாங்க, உள்ள போவாங்க, உடனே சுதாரிச்சிருவாங்க. உடனே அந்த இன்டர்கிரேட் உள்ள போய் ஆடியன்ஸ் வந்துச்சா அவங்க சிறுகுள்ளார போய் போறாங்க. இதை ஏன் சார் டெல்லியில பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் சார் இவ்வளவு காசு கொடுக்குறாங்க? இல்ல இவங்க நீங்க அந்த தவறு செய்யணும்னு தான் பண்றானுங்க. நீங்க 100% அதான் உண்மை. ஆமா, இது நீங்க நேரா போய் கட்டினீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இப்ப இந்த 7,000 ரூபாய் அவங்களுக்கு போகுது, அதுல அந்த 1,800 அவனு கூட கட்டிக்கலாம். இந்த தவற உங்களை செய்ய விட்டு அதை அவனுக்கு துரத்திட்டு வந்து புடிச்சு பணம் பறிக்கிறது தான் அவனுக்கு திட்டம். ஆமா சார், இப்ப நான் இதுல விட்டு இந்த மாதிரி எத்தனை ஓனர் பாதிக்கப்படுவாங்க. 20,000 ரூபாய் 18,000 அது ஒரு நாள் பூரா வண்டி நிப்பாட்டுறது, கேஸ் போடுறேன், நான் கோர்ட்டுக்கு தான் போடும், கோர்ட்டுக்கு வா, வண்டி ஓரம் கட்டி சாவி கொண்டா, ஒரு வாரம் ஆயிடும் உனக்கு அப்படின்னு பயமுறுத்துறது. ஒரு வீடியோ காலம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்களா சார் நம்ம அசோசியேட் மூலியமா? இது நியாயங்களா? நான் என்ன கேக்குறேன், அந்த இடத்துல அந்த இடத்துல டோல் மாதிரி போட்டு டோல்ல வாங்கிட்டா கூட பிரச்சனை இல்லை. டோல்ல வாங்குறப்ப இந்த மாதிரி டோல் ஏறி இறங்குறோம், எப்ப வண்டி டீசல் வண்டி காமிச்சிருச்சு, இந்த மாதிரி 1,800 ரூபாய் பணம் எக்ஸ்ட்ரா கட்டணும், நீங்க டோல் தனியா வாங்கிட்டு இதுக்கு தனியா கட்டினா கட்டிட்டு போறோம்.
நீ உள்ள வச்சிருக்க ஒண்ணு முன்கூட்டியே உட்கார்ந்து இருந்து லாரிகள் அந்த பக்கம் பாஸ் ஆகாம சைக்கிள் பண்ணி இந்த பக்கம் வர சொல்லணும். அல்லது காருக்கு ஒரு லைன் பிரிச்சு விட்டு ஒன்லி கார்ஸ் போட்டு லாரி ஒன்லி இந்த பக்கம் சொல்லி பிரிச்சு விடணும். ஒண்ணுமே பண்ணாம எவன் எப்ப இப்படி போவான், அவன் எப்படி போய் நம்ம குடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க. நியாயங்களா சார்? அநியாயம். எல்லா பக்கமும் பணத்தை புடுங்கறதுக்கு கொள்ளக்காரனுங்க மாதிரி அலைகிறானுங்க. கொள்ளக்காரன் தான் சார், 100% நீங்க சொல்ற உண்மைதான். அதேதான் நடக்குது. இதுக்கு இப்ப எனக்கு 7000 ரூபாய் சார் விட்டுறேன், நான் விட்டுட்டேன். ஆனா இந்த 14 வீல் ஒரு 6 வீல் வண்டி ஒரு 20 ஃபீட் வண்டிக்கு எப்படி புடுங்கலாம்னா 14 வீல் வண்டி 16 வீல் வண்டி எல்லாம் போகுது சார். பாவமா இருந்துச்சு. 3 வண்டி போயிடுச்சு சார். சைன் உடனே சீப் எடுத்துட்டு ஓடுறான் சார். கரெக்டா அது போற பாதையில தான் நிக்கிறான். உடனே போறேன் சார். அப்ப யாரும் புதுசா போனாங்கன்னா இப்படி பண்ணாங்கன்னா இதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஏதோ நம்ம சைட்ல இருந்து பண்ணி ஏதோ அந்த ஓனர்ஸுங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு நடந்துடாம பண்ண முடியுங்களா சார்? ஒண்ணு அந்த இடத்துக்கு முன்னாடி அவங்க இருக்கணும். அல்லது நம்ம டெல்லி போறவங்க கம்பல்சரி நம்ம அசோசியேஷன் மூலியமா எங்கேயாச்சும் அந்த கிரீன் டாக்ஸ் பாருங்க சார். உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு மட்டும்தான் அந்த கிரீன் டாக்ஸ், வெளியில வர்றப்ப கிடையாது. உள்ள போறப்ப வாங்கிட்டு உள்ள போயிடணும். போயிட்டு நீங்க அந்த பக்கம் அவுட் என்ன வேணாலும் பண்ணிட்டு வெளியில வரலாம். நியூ டெல்லியில உள்ள புந்து டெல்லி வழியா வெளியில போய் மறுபடியும் அவங்க போய் ஏத்திட்டு வந்துட்டேன். மறுபடியும் டெல்லி வழியா தான் வரேன். மறுபடியும் கிடையாது. அதனால ஒண்ணு அந்த லொகேஷனை வந்து வாங்கிக்கிட்டு கரெக்டா பொறுமையா நிதானமா பார்த்து அவங்க போனாங்கன்னா தப்பிக்கலாம். என்ன சார் அவங்க வந்து பணம் மீதியாகும். இன்னைக்கு நான் வந்து ஒரு ஓனர் டிரைவரா இருக்கேன். எனக்கு அந்த டிரைவர் வண்டி கொஞ்சம் சம்பாதிக்கிறேன், காசெல்லாம் போட்டு நான் ஏதோ பண்ணிக்கிறேன். டிரைவர்ஸ் போட்டு ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப பாவம். அவங்க எல்லாம் வந்து என்னன்னு சொல்றது, அவங்க வேலையும் கொடுத்து அவங்களுக்கு படிகாசும் கொடுத்து செலவு பார்த்து அதுல மீட் பண்ணி எடுக்கும். அதையும் இப்படி ஒரு போச்சுன்னா மன உளைச்சல். ஒரு சில ஓனர் என்ன சொல்லுவாங்க, நீ தானப்பா தாண்டி போயிட்ட, நான் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, படிகாசு வாங்குறதுல அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த டிரைவர் குடும்பமே போயிடும். அந்த டிரைவர் அப்படியே மன உளைச்சல் ஆயிடுவான். கண்டிப்பா அதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுங்களா சார்? இது ஒரு அவேர்னஸா நம்ம வந்து போட்டு விடலாம், கொஞ்சம் உஷார் படுத்தலாம். இப்ப அங்க டெல்லியில இருக்கிற சங்கம் கிட்ட இது கொஞ்சம் சொல்லலாம். சொல்லுங்க சார், கொஞ்சம் சொன்னீங்கன்னா பெரிய ஒரு புண்ணியமா இருக்கு. ஏன்னா நான் இனி போறதோ போகல எனக்கு அது தெரியாது சார். இனிமேட்டு போறவங்கனாச்சும் அவ்வளவு காசு இழக்க மாட்டாங்களா? மனசுலாம் ஒடிஞ்சிருச்சு. 7000 ரூபாங்கிறது கண்டு முடிச்சு வண்டி ஓட்டணும்னா எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு 15 ரூபான்னு வச்சுக்கல எனக்கு படிக்காது. 1 லட்சம் ரூபாய்க்கு ஓட்டுனது தான் எனக்கு ஒரு 15,000 ரூபாய் கிடைக்கும். 75,000 ரூபாய்க்கு ஓட்டணும் சார் நான் அதுக்கு வண்டியை நைட்டா கண்டுபிடிச்சு பண்ணி கெஞ்சினேன் சார். நான் தான் வண்டி ஓனர் அந்த காலில் கூட கொடுக்குறேன். ரொம்ப தூரம் கூட போகல. வந்து உடனே நீ கூப்பிட கூட அது ரொம்ப வண்டியெல்லாம் நிற்கிறேன்னு நான் பிரேக் அடிச்சேன். அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி விட்டு வண்டி கூட உள்ள விட்டேன். இதுக்கு போய் இப்படி பண்றீங்களா? இல்ல அவனுடைய ரூல்ஸ் பாக்குறீங்களா அப்படி சொல்றான். அதனால கொஞ்சம் நீங்க கரெக்டா எந்த இடத்துல உங்களுக்கு இது பிடிச்சாங்க, அது எவ்வளவு தூரம் தாண்டிங்க? அத சும்மா ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது சார். 100 மீட்டர் கூட இல்ல. அது இன்னும் உள்ளுக்குள்ள வண்டி நிக்குது. சுதாரிச்சுட்டேன் உடனே. சென்டர்ல கட்டி இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள வண்டி நிக்குது. அது என்னவா இருக்கும் ஆர்டிஎம் சைடு பத்திரியே அப்படின்னு ஒரு சின்ன இதுல பிரேக் அடிச்சிட்டேன். உடனே வந்து ஓடியாந்து வண்டி வந்து திருப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் உன்னை புடிச்சிட்டேன். நீ வந்து இந்த ரோட்ல வரக்கூடாது, நீ உள்ளுக்குள்ளதான் வரணும். இல்ல வந்ததுனால 10 டைம்ஸ் ஒரு டைமுக்கு 1800 ரூபா 10 டைம்ஸ் 18 அப்படின்னு புடிச்சு கடைசியில பேசி 7000 ரூபாய் ரிசிப்ட் நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுக்கிறேன். பாருங்க, ஒரு அவேர்னஸ் பண்ணி இதை எப்படியாச்சும் அங்க இருக்கிற சங்கத்துக்கு சொல்லி முன்கூட்டியே அவங்க அங்க என்ன பண்றாங்க, முன்னாடி என்ன பண்றாங்க, பின்னாடி உட்காரலாமா உட்காரக்கூடாதுங்களா, பின்னாடி உட்காந்து வர வண்டிங்களா இதுக்கு உள்ளவாப்பா அப்படின்னா வர போறாங்க. ஒரு ஆர்டி ஆபீஸ்ல இருக்கிறவங்க வண்டி நேரம் போயிடக்கூடாது, உள்ள போயிட்டு வா அப்படின்னு அவேர்னஸ் பண்ணி அவங்களை எங்களை உள்ள கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஏன் இவங்க பண்ணக்கூடாது? எதுக்காக இப்படி பிடிங்கிட்டீங்களோ? கொரோனா வந்து கத்துக்கலன்னா எப்பதான் அவங்க எல்லாம் கத்துக்க போறானுங்க. கண்டிப்பா என்னமோ சார் ஏதோ எனக்கு தோணுச்சு. நீங்க பார்த்து கொஞ்சம் செஞ்சு அங்க போற வரவங்களுக்கு கொஞ்சம் ஒண்ணு ஏதோ புதுசா போறவங்க நம்மளும் சரி அசோசியேஷன் மூலியமா அந்த லொகேஷன் ஏதாச்சும் வாங்கிட்டு போயிட்டு கரெக்டா அந்த லொகேஷன் உள்ள போயிடுங்க, தாண்டி போயிடாதீங்க அந்த அவேர்னஸ் கொடுத்து அந்த ஓனர்களுக்கு டீல் நிறைய அந்த மாதிரி 25,000 சாதாரணமா கேட்பாங்க சார். எனக்கு 18,000 அந்த வண்டிக்கு எவ்வளவு இருந்து இல்ல. அதனால கொஞ்சம் பார்த்து இது பண்ணி கொடுங்க சார்.
ரைட்ண்ணா. நீங்க 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 டென்ஷன் ஆகாதீங்க, மன உளைச்சல் இருக்காதீங்க. அதாவது இது ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு நினைச்சு ரிலாக்ஸா ஓட்டுங்க வண்டிய. டென்ஷன் ஆகாது வேணாம். எங்க பாப்பா எங்க குழந்தைங்க இருக்காங்க சார், ஃபீஸ் கட்ட முடியல சார். எங்க பாப்பாவுக்கு சொன்னா கூட வண்டி வச்சிருக்கேன், டீம் பண்ணிருக்கேன் சார். மாசம் 45,000 ஒரு போச்சுன்னா சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு சார். இந்த வண்டி ஓட்டி இறங்கல சார், ஒரு டிரைவர் போட்டு அனுப்பல சார். எவ்வளவு கஷ்டமா இருக்கு. 1.5 வருஷம் ஆச்சு சார், 1.5 வருஷமா வண்டி விட்டு இறங்கவே இல்லை சார். அண்ணா விடுங்க அண்ணா, இது ஒரு நல்ல தொழில். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க. இதெல்லாம் நம்ம உள்ள வந்துட்டோம், சேஃபா வெளியில போயிடணும். தைரியமா இருங்க. புது வண்டி எடுத்துருக்கீங்க, 45 வருதான் டியூ. ரைட். கொஞ்சம் மனம் தளராம ஓட்டுங்க. கண்டிப்பா கட்டி 1.5 வருஷத்துல ஒரு டியூ கூட பெட்டி விடாம குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு, கட்டிக்கிட்டு, படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இப்படி 7,000 கூட 5,000 கொடுத்து போகிறாங்கன்னா விட்டு விழுந்துருச்சுன்னா நான் எங்க சார் போய் கடை வாங்குறது? வண்டி வாங்குறா செத்து போயிருவோம். வண்டி கொஞ்சம் வண்டியா சார் கேக்குறாங்க. அந்த கண்டிஷன்ல இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போச்சு சார். கொஞ்சம் அசால்ட்டா இருக்கு. வீட்டு ஒழுங்கா வந்துட்டா பரவாயில்ல, ஏதாச்சும் தாங்க மாட்டேன். சொந்த வீடு இல்ல சார், மாசம் 500 ரூபாய் வாடகை குடியிருக்கிறேன் சார் கிராமத்துல. சொந்த வீடு இல்ல, காடு இல்ல, தோட்டம் இல்ல, தோட்டம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இருந்த நகை என் பொண்டாட்டி கேட்டு கெஞ்சிக்கிறாரு. 5 பவுன் நகையை கொண்டு போய் வித்து விட்டு அதை முதலீட போட்டு போடுறேன். எப்படியாச்சும் அதை எடுத்துட்டான்னு சொல்லி கடைசியில ஒரு சான்ஸ், இதை நம்ம விடக்கூடாது, கவனமா ஓட்டுட்டான்னு சொல்லிட்டேன். இவங்க என்னடானா கொண்டா 7,000 கொடுத்து மனசாட்சி இல்லாம கொடுக்குறேன். ஒரு 1,000 ரூபாய் வாங்கிட்டு சார், நான் வேண்டாம் சொல்ல. சரி வந்து தப்பா இருக்கலாம், ஒரு 1,000 ரூபாய் வாங்கிக்கலாம், ஒரு 500 ஒரு 1,000 ரூபாய் வாங்கிக்கும். அதுக்குன்னு 18,000 கேட்டு 7,000 ரூபாய் வாங்குறது எனக்கு சாப்பாடு சேர்ந்து அவ்வளவு சார். அதோட மதிப்பு, உழைப்புடைய மதிப்பு தெரியுது சார் நமக்கு. உழைப்புடைய மதிப்பு தெரியுது சார், அந்த பணத்தினுடைய அருமை தெரியுது சார். சாதாரணமா பாக்குற ஒரு 7,000 ரூபாய்னாலும் அது எவ்வளவு கஷ்டமான காசு தெரியுமா சார்? அது இந்த மாதிரி இது என்னையோட போயிருக்கும் சார். வேற யாருக்கும் இந்த மாதிரி மன உளைச்சல் வரக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். ஒரு பிரச்சனை இல்லை சார். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் உடற்சி இப்படி பேசுறதுனால அப்படி இந்த மாதிரி எமோஷனல் ஆகுறேன். எந்த பாதிப்பும் இருக்க கூடாது, யாருக்குமே வரக்கூடாது. அதனால கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணி கொடுங்க சார். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அவேர்னஸ் ஆவாங்க. புதுசா டெய்லி போறவங்க இப்படி இருக்குதா, நாம தான் கவனமா போட மாட்டேங்குது அப்படின்னு பாத்துக்குவாங்க. ஆனா தேவையில்லாம அவங்க இழப்ப சந்திக்க தேவையில்லை இல்லைங்களா? கண்டிப்பா கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார். ரைட்ண்ணா. நீங்க ரிலாக்ஸா வண்டி ஓட்டுங்க. வண்டி ஓட்டுங்க, எமோஷனல் வேணாம். ரிலாக்ஸா வண்டி ஓட்டுங்க. கூப்பிடுங்க நீங்க எனக்கு. நன்றி சார். ஓகே. எப்படி வாங்கினாங்கன்னு கேட்டாரு. நடந்ததை சொன்னேன். அப்புறம் எங்க குடும்ப பின்னணி கேட்டாரு. எல்லாம் சொன்ன மாதிரி வாடகை வீட்டுல தான் சார் குடியிருக்கிறோம் அப்படின்னு. குழந்தைங்க என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டாரு, சொன்னேன். சரி நீங்க ஒண்ணும் பெருசா இது பண்ணி வேணா, அந்த 7,000 நம்ம வாடகை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த 7,000 எனக்கு மாத்தி விட்டாரு. சூப்பர்ண்ணா. உண்மையாலுமே பரவாயில்ல. நல்லவங்களும் இருக்காங்க சார், நல்லவங்களும் இருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்ல. நம்மளால அந்த கொஞ்சம் ஜீரணிக்கிறது கொஞ்சம் சிரமமா போயிருக்கு பட்டதுல. திருப்பூர் சரவணா ஸ்டோர்னு சொல்லி வச்சிருக்காரு. அந்த சாமி கடவுளுக்கு தேவையான வேலு, பின்னாடி விக்கிறது, இந்த இதுல செம்புல செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பொருட்களுங்க. அவரு திருப்பூர்ல பெரிய கிடையாது, டெல்லியில இருந்து கொண்டு வந்து இங்க வைக்கிறாரு. அவரே செய்யறாங்க அதெல்லாம். ஓஹோ, இல்ல இப்ப இங்க இருந்து டெல்லியில இருந்து வருதுங்கண்ணா. இங்க மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து இவங்க செஞ்சு, இவங்க இந்த பாத்திர கடை இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. அதே மாதிரி சரவணா ஸ்டோர் நல்லா பெருசா வச்சு திருப்பூர்ல வச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு. பரவாயில்ல. வாழ்த்துக்கள். அவருக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க எங்க சார்பா. சொல்லிட்டேன் சொன்னேன். அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன். அப்புறம் இந்த மாதிரி லாரி டுடேன்னு சொல்லிட்டு ஒரு இது சேனல் இருக்குங்க சார், நான் அவர்கிட்ட கூட சொன்னேன். அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களாம் சொன்னோம்னா கூட அப்படின்னா சரி மறுபடியும் கொடுத்துட்டாரு. அந்த பேமெண்ட் கொடுத்துட்டாரு. 7,000 நீங்க யார் சார் தருவாங்க? கண்டிப்பா. அதான் போட்ட வாடகை இழுத்து கொடுக்குற காலம். அவருக்கு ரெண்டாவது நான் சிங்கிளா தான் போனேன். அதுல அவருக்கு என்ன ஒரு இதுனாக்கா இவ்வளவு சீக்கிரம் வந்தது இல்ல லோடு. ஒரு எப்படி வச்சுட்டாலும் 1 வாரம் பண்ணிடுவாங்களாம். எத்தனை நாள்ல வந்தீங்கன்னா? 3 நாள் இல்லைங்க, 3 நாள் டெல்லியில இருந்து வந்துருக்கீங்க. வந்துட்டேன். எங்கேயும் நிப்பாட்டல, அனாவசியமா தூங்கல. இல்ல அனாவசியமா தூங்கலைங்கிறது சொல்லாதீங்க. அந்த தூக்க நேரத்துல தூங்கிடுங்க. அது ரொம்ப தூங்கிடுவேன். அப்படி
அப்ப அந்த நேரத்துல அப்படி அப்படியே ஓரம் கட்டி எங்க தூக்கம் வர்றப்பெல்லாம் ஒரு சேஃப்டியான இடமா பார்த்து டக்கு நிப்பாட்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம் எப்ப நம்மளுக்கு தூக்கம் தெரியுதோ அப்ப தூக்கம் சீக்கிரம் எனக்கு தூக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சு வந்துட்டேன் நானு. ஓகே ஓகே ஓகேங்க. இந்த லோடு கொஞ்சம் அர்ஜென்டா கேட்டாரு, இல்லன்னா நான் இப்படி வரமாட்டாங்க, கொஞ்சம் அர்ஜென்டா எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதனாலயே அவரு சொன்னாரு, நான் லோடு கொடுத்தாருன்னா அதை பார்ட் லோடா ஏத்துவாங்க. இப்ப ராயல் டிரான்ஸ்போர்ட் கொடுப்பாராட்டு இருக்குங்க. அவரு என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா, அந்த லோட விட்டு வாங்கி அங்க இருந்து டெல்லியில லோடு ஏத்துறப்ப இது ஒரு பார்ட் லோட போட்டு விட்டுருவாரு. புரியுது புரியுது. ஒரு 10,000 12,000 இப்ப எனக்கு ஒரு வாடகை மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 76,000 கொடுத்துருக்காருங்க அங்க ஒருத்துக்கு. 1.5 டன் லோடுங்க. அவ்வளவுதான். அத வந்து பார்ட் லோடே மாத்தி அதான் புரியுது புரியுது. 1 டன் 200 கிலோ என்ன வந்தது. அவர் வந்து வந்ததுனால அது அவருக்கு ஒரு இதா போச்சு, பிடிச்சு போச்சு அவருக்கு. அதனால சரி நீங்க வாங்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அவரு. ரைட்டுங்கண்ணா. இருந்தாலும் அந்த சில பேர் நான் பாத்துருக்கேன், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஏதாவது சொன்னோம்னா, இப்ப இந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசாத, இந்த அப்படி வர கிளம்பி போ, ஒரே வாரத்துல முடிச்சுக்குவாங்க சார், கிளம்புப்பா அப்படின்றாங்க. அடுத்த வாரத்துக்கு அங்க அண்ணன் அதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. இடமே இல்ல அதுக்கு. இடமே இல்ல. அவங்க என்ன செய்வாங்க, இந்தப்பா உனக்கு என்ன நான் 7,000 ஒரு 12,000 நான் பேலன்ஸ் இருக்கு, அப்படி 12,000 அப்படி கிளம்பு, நீ மூலம் கிளம்பா அப்படின்றாங்க. அதுதானே சார் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அடுத்த வாரத்தை பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது இல்லைங்களாங்க. இவங்க அப்படி இல்ல, கேட்டாரு எல்லாம், நான் என்ன அந்த எவிடன்ஸ் காமிச்சேன், அதை பார்த்தாரு. பார்த்துட்டு காசு முக்கியம் இல்லைங்க, எல்லாம் பார்த்தாச்சு நாங்களாம், ஒரு 7,000 நானே கொடுத்துறேன், நீங்க அது ஒண்ணு ஒரு பண்ணிக்கணும், பாதுகாப்பா ஓட்டிக்கங்க, இது ஒரு அனுபவமா வச்சுங்க. இந்த 7,000 இனிமேட்டு போனீங்கன்னா அது அந்த இடம் எந்த இடம்னு பார்த்து வச்சுக்கிட்டு கரெக்டா அந்த லைன்ல நிப்பாட்டி கொஞ்சம் பார்த்து பொறுமையா போய்க்குங்க அப்படின்னு புத்திமதி சொல்லி கொடுத்துட்டாரு. சந்தோஷம். அதுக்கு தகவல் அப்புறம் நான் உங்கள்ட்ட சொல்லணும் இல்லைங்களா, போனது மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் வந்ததை சொல்லலாம் நல்லா இருக்காதுன்னா சரி ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். பார்ட்டியும் இருக்கிறாங்க, உண்மை உண்மை. இப்படியும் இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, இப்ப வாடகை பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா குடுக்கறவங்களும் இருக்கிறாங்க. கடவுள் நம்ம கடவுள் மேல நம்பிக்கை ஜாஸ்தி, பாப்போம் அப்படின்ட்டு வந்தேன். அதே மாதிரி கொடுத்துட்டாங்க சார். இந்த நம்பிக்கை வீண் போகல சார். நம்ம என்னைக்குமே நம்ம எண்ணமும் தீரும் நன்றும் பிறகுதான் வராங்க சார். அவங்க நல்லா இருக்கட்டும் நம்ம நினைக்கிறோம், நம்ம நல்லா இருக்கட்டும் கடவுள் நினைப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா. சந்தோஷம். நன்றி சார். அந்த இதை மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. நாளைக்கு போட்டுருவோம். ஏன்னா ஒரு 2-3 பங்க் மேட்டர் இன்னைக்கு ஒண்ணு போட்டு விட்டேன். ஆமா சார் பார்த்தேன். அதான் அது ஒவ்வொரு நாளும் விட யாராவது போய் மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. போட்டுட்டேன், நாளைக்கு உங்களுக்கு போட்டு விட்டுறாங்கண்ணா. போட்டு அதுக்கு அங்க கொஞ்சோண்டு அங்க இருக்கிற அசோசியேஷன்ல கொஞ்சம் பேசி அவங்க யாராச்சும் ஏதாச்சும் பண்ண முடியும். ஏன்னா என்னையோட போச்சுனாலும் பிரச்சனை இல்லை சார். நான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு 2-3 வண்டி அந்த கேப்ல போகுது அப்படின்னா, ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள 3 வண்டி அப்படின்னா அப்ப எத்தனை வண்டி போகும், எத்தனை வண்டிக்கு எவ்வளவு காசு வாங்குவாங்க. அது வெளியில உங்கள்ட்ட யாரும் சொல்லலையாட்டு இருக்குது, ஏன் சொல்லாம இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு நடக்குது, ஒரு தகவல் நடக்குதுன்னா அது ஒரு வார்த்தை சொன்னாதான் நமக்கு இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. சரி ஏதாச்சும் பண்ணுவோம்னு நினைச்சு பண்ணலாம். நாம எனக்கு மட்டும்தான் இதுன்னா இதை நம்ம செய்யறது வேஸ்ட் தானுங்களா. சரி அப்ப தப்பு நம்ம மேம்பர்லயே தான் இருக்கும். போறவங்க புதுசா போறவங்க எல்லாம் கரெக்டா போறப்ப இப்ப நமக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனைனா இப்ப எம்எல்ஏ தானே தவறா இருக்கும். கண்டிப்பா சொன்னாதானே அதனுடைய பாதிப்படுறாங்களா. சரி நமக்கு இதே ஒண்ணு பண்ணலாம் சொல்லி பண்ண முடியும் சார். நீங்க சொன்ன மாதிரியேதான் எப்ப எவன் ஏமாந்து இப்படி போவான், அவனை போய் எப்படி பிடிக்கலாம், எப்படி பணத்தை வாங்கலாம், இவங்களுடைய கான்செப்டே இப்படிதான். முக்கியமா வந்து இப்ப தப்பு செய்யிட்டு இப்படி வரட்டும் பிடிச்சிக்கலான்றதுதான் அவங்களுடைய இது. இதுக்கு இடம் தராம அங்க இருக்கிறவங்க ஏதோ டெல்லியில இருக்கிற ஒரு அசோசியேஷன்ல சேர்ந்தவங்களுக்கு ஏதோ பார்த்து அப்படி போற வண்டியை கூட போறவங்களை பிடிச்சிருந்தவங்க விரும்ப கூட அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டா கூட மனசாரி, நீ அங்கதான் போக முடியும், ஒரு 500 ரூபாய் கொடுத்து நிக்கும், அங்கிட்ட போ, இப்படி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ஃபைன், 10,000 ஃபைன்னா நம்ம 500 ரூபாய் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம் சார், இந்த இடம் தானே சார் வந்துடலாம். ஒரு 500 ஒரு 300 ஏதோ ஒண்ணு வாங்கிக்கலாம். அன்னைக்கு பூரா அங்கதானே இருப்பாங்க சார், அவங்களுக்கும் ஒரு வருமானம் வேணும் இல்லைங்களா, அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கணும். அதனால கொஞ்சம் எப்படி பண்றதுன்னு தெரியல. நீங்க எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல விதமா பண்ணி கொடுக்கலாம் சார். அதை ரைட்டுண்ணா. ரைட். ஓகே சார். ஓகே நன்றி சார்.